ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் நம்மளுடைய 30s அண்ட் 40s தெரிஞ்சுக்கிட்டு இல்லை ரியலைஸ் பண்ண விஷயங்கள் நம்மளுடைய 20s நம்ம கற்றுக்கிட்டு இருந்தால் நம்மளோட லைஃப் இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற 10 விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ யாராவது 20s இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த 10 விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இஸ் அன் அசட். நேரம் தான் நம்மளுடைய சொத்து. ஆமாங்க, நம்ம எப்போவுமே நம்ம 20s நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னும் டைம் இருக்கு இல்லையா, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமா கற்றுக்கலாம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம ப்ரோகாஸ்டினேட் பண்ணி அதை தள்ளி வச்சுட்டே இருப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் போச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. டைம் கான் இஸ் டைம் லாஸ்ட். நம்ம ஏதோ பணத்தை கூட நம்மளால் திரும்ப சம்பாதிச்சிக்க முடியும், ஆனால் நேரத்தை நம்மளால் திரும்ப பெறவே முடியாது. அதனால் நம்ம நமக்கு கிடைச்சிருக்க டைமை, ஃப்ரீ டைமை எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதுதான் ஏதோ ஒரு புது ஹேபிட்டோ, ஒரு புது ஸ்கில்லோ, ஒரு ஹாபியோ, ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல நம்மளுடைய நேரத்தை நம்ம கண்டிப்பாக செலவிடணும். அண்ட் ஸோ நம்மளுடைய நேரத்தை ஒரு நல்ல விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி செலவிட்டோம்னா அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லிட்ரஸி, பணத்தை பற்றின அறிவு. ஆமாங்க, நம்மள நிறைய பேர் நம்மளுடைய 20s கற்றுக்க தவறுற ஒரு விஷயம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. நம்ம எப்போவுமே நம்ம ஸ்கூலில் சயின்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் படித்து கற்றுக்குறோம், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் படித்து கற்றுக்குறோம். ஆனால் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்கேயுமே சொல்லித்தரப்படுறது இல்லை. ஆனால் இது நம்ம லைஃபுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்கில் அப்படின்றத நம்ம லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிறோம். டேக்ஸ்னா என்னது, கிரெடிட் ஸ்கோர்னா என்னது, டேக்ஸ் எப்படி கம்ப்யூட் பண்ணுறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டிங் பற்றி நம்ம ரொம்பவே லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணணும். நம்மளுடைய 20s ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய 50s அண்ட் 60s நமக்கு அது எப்படி ஒரு ஹியூஜ் ரிட்டர்னாக வரும் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணிக்கிறோம். அதனால் நீங்கள் உங்களுடைய 20s இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ஐடென்டிட்டி இஸ் ஸ்டில் பீயிங் பில்ட். நம்மளுடைய அடையாளம் அப்படின்றது இன்னும் உருவாகி கொண்டே தான் இருக்குது. அது கம்ப்ளீட் ஆகலை. நம்மளோட மிட் 20s நம்ம எப்போவுமே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அது நமக்கு வரலைன்னா நம்ம அதுலேயே ஃபிக்ஸ் ஆகிறோம். ஓகே, எனக்கு இந்த விஷயம் வராது, எனக்கு இந்த இது கிடையாது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிடும். பட் ஆனால் நம்மளுடைய மிட் 20s தான் நமக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் டைம். அந்த டைமில் தான் நம்ம புது புது விஷயங்களை கற்றுக்கணும், புது புது விஷயங்களை ட்ரை பண்ணணும், சேஞ்ச் அக்செப்ட் பண்ணணும், சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ சேஞ்ச் நம்ம எப்போவுமே ஃபெயிலியராக நினைக்கக்கூடாது. சேஞ்ச் இட் இஸ் an opportunity for growth அப்படின்னு நம்பணும். நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஸ் வெல்த். ஆமாங்க, உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானது. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறது நிஜமாகவே ஒரு கோல்டன் ரூல் தான். இது ஒரு பொன்மொழி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய 20s நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டு, நம்ம தூங்காமல் நம்ம செய்கிற சில விஷயங்கள், நம்ம உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய சில நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறது அந்த டைமில் நம்மளுடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் 30s அண்ட் 40s தான் இது ஒரு கடன் மாதிரி. 30s அண்ட் 40s நம்மளுடைய உடல் அதை வட்டியோடு நம்மக்கிட்ட திருப்பி கேட்கும். ஸோ அதனால் நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம 20s ரொம்பவே கவனம் செலுத்தி பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நல்ல ஃபுட் டயட் மெயின்டைன் பண்ணுறதாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய early 20s ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் 50 அண்ட் 60 நம்மளை தேங்க் பண்ணும். நம்பர் 5, சூஸ் யுவர் சர்க்கிள் வைஸ். ஆமாங்க, நம்மளுடைய நண்பர்கள் வட்டத்தை ரொம்பவே கவனமாக நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 5 பேர் தான் நம்மளோட லைஃப்பை தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறது ரிசர்ச் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம யாரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்கள மாதிரி தான் நம்மளோட லைஃப் இருக்கும் அப்படின்றது ரிசர்ச் படி சொல்லப்படுது. நம்ம ஒரு நெகட்டிவ் பர்சனோட நம்மளுடைய நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணோமோ அவங்க நம்மளுடைய ஆம்பிஷனையுமே கில் பண்ணுவாங்க. நம்ம இதுவே ஒரு ஆம்பிஷன்ஸான, ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்க ஒரு பர்சனோட நம்ம டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்கள மாதிரியே நம்மளுமே ரொம்பவே பாசிட்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஸோ அதனால் உங்களுடைய சர்க்கிளை ரொம்பவே வைஸாக சூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெகட்டிவ் பீப்புள் அண்ட் நெகட்டிவ் மைண்ட் செட் பீப்புள் இருக்க அவங்க கூட இருந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கனெக்ட் பண்ணவே யோசிக்காதீங்க. நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஹைலைட் ரீல் ஒரு சோஷியல் மீடியா மாயை. ஆமாங்க, நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நம்ம மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்ற ஒரு மாயையான ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம நம்மளுடைய ரியாலிட்டியை மறந்துடுறோம். ஆனால் நம்ம அந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குற பல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமே ஹைலைட்டட் ரீல். பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது, யாருக்குமே அது காமிக்க மாட்டாங்க. எல்லாரும் பின்னாடியும் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள், ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளோட ரியாலிட்டியும் அந்த சோஷியல் மீடியாவில் காட்டுற ஹைலைட்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் இஸ் அ டீச்சர். அண்ட் இது நான் மட்டும் சொல்லலை, தோல்வி ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்றது நிறைய பேர், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு
லிவிங் எக்ஸாம்பிளாகவுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் எப்போவுமே நம்மளுடைய ஏர்லி 20ஸில் நம்ம இந்த வேர்ல்டை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய ரிஜெக்ஷன்ஸு ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்பவே சோர்ந்து விடக்கூடாது. அது வந்து நமக்கு வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம எந்த விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம அதுலேருந்து எப்படி மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தோல்விகளுக்கு வந்து பயந்துடாதீங்க. நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டிகிரிஸ். ஆமாங்க, இந்த ஒரு விஷயத்தை நானுமே என்னுடைய லைஃப்பில் ரொம்பவே லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஏர்லி 20ஸில் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கோர்ஸ் முடிச்சுட்டா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், இந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டா நமக்கு இந்த ஜாப் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. நம்மளோட ஸ்கில்ஸ் தான் நம்மளோட டிகிரி அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸை விட ரொம்பவே உதவும். ஸோ எந்த ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில், கோடிங், க்ரியேட்டிவிட்டி, மார்க்கெட்டிங், அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இருக்க இந்த இன்டர்நெட் ஜென்ரேஷனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ சொல்ல கற்றுக்காங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்லும் போது நம்ம அந்த விஷயத்துக்கு நம்மளுடைய எனர்ஜி அண்ட் நேரத்தையும் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்துக்குமே எஸ் சொன்னோம்னா நம்மளுடைய எனர்ஜி அண்ட் நேரத்தையும் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுறோம். நோ சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லணும். எல்லாருக்குமே நம்ம எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொன்னோம்னா கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ரொம்பவே அன்ஹாப்பியாக ஆயிடுவோம். அதனால் எந்த விஷயத்துக்கு நோ சொல்லணுமோ அந்த விஷயத்துக்கு நோ சொல்லுங்கள். நோ சொல்கிறது அப்படின்றது செல்ஃபிஷ் கிடையாது, அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்பர் 10 அண்ட் ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர். நம்மளை எப்படி பார்த்துக்கிறோம், நம்மளை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குது. நம்மளுடைய கெரியராக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் மற்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 10 விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்பவே ஸ்ட்ரைக் ஆச்சு, அந்த எந்த விஷயத்தை நீங்கள் லேட்டாக ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு யாராவது தம்பி தங்கச்சி யாராவது 20ஸில் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய்.